நமக்கு நீரிழிவு நோய் இருக்கிறது என்பதை எறும்புகள் சொல்லும் அளவுக்கு அலட்சியத்துடன் இருந்துவிடக்கூடாது என்று சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் நேற்று நினைவுறுத்தினார். மலேசியர்களுள் பலருக்கு, குறிப்பாக கிளாந்தான் மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு தங்களுக்கு நீரிழிவு நோய் இருப்பது தெரியவில்லை என்றும் அவர் சொன்னார். தொற்று அல்லாத இந்த நீரிழிவு நோய் மெல்ல மெல்ல மலேசியர்களுக்கு ஏற்படுவதை 2023ஆம் ஆண்டு தேசிய சுகாதார ஆய்வு முடிவு கூறுகிறது. கிளாந்தான் மாநிலத்தில் உள்ள பெரியவர்களுள் 6 பேரில் ஒருவருக்கு நீரிழிவு ஏற்படுகிறது. அதே சமயம் 3 பேரில் ஒருவருக்கு இரத்த கொதிப்பு உள்ளது. 2 ஒருவருக்கு உடல் பருமன் இருக்கிறது என்று அவர் சொன்னார். நேற்று கிளாந்தான் மாநில அளவில் மடானி சுகாதார நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த பின் அவர் நிருபர்களிடம் பேசினார். 3 பேரில் ஒருவருக்கு மித மிஞ்சிய கொழுப்புச்சத்து உள்ளது. 4 பேரில் ஒருவருக்கு உடல் பலவீனம் உள்ளது. 5 பேரில் ஒருவர் புகைப்பிடிப்பவராக இருக்கின்றார் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆரோக்கியமற்ற உணவு முறை, போதிய உடல் பயிற்சி இல்லாதது ஆகிய காரணங்களுக்காக பலருக்கு நீரிழிவு நோய் ஏற்படுகிறது. இதனால் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவும் மிக அதிகம். குறிப்பாக சிறுநீரகம் செயல் இழந்தவர்கள் வாரம் 3 முறை இரத்த சுத்திகரிப்பு செய்வதற்கு 200 ரிங்கிட் முதல் 400 ரிங்கிட் வரை செலவு செய்ய வேண்டியுள்ளது என்று அவர் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.